டிஎம்கே வந்து இவ்வளவு லாஸ் ஆனது எங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது ஒண்ணு இல்ல சார். தப்பு என்ன தப்பு சொல்லுங்க, மக்களுக்கு எதாவது செய்யாம போட்டாரா? இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையனை வந்து அமைச்சரை பதவியேற்ற உடனே பிரஸ் போய் கேக்குது, சார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதலமைச்சரா பதவியேற்ற உடனே என்ன திட்டங்கள் அறிவிச்சாங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, மகளிர் இலவச பேருந்து எத்தனை ஆண்டுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு நிறைவேற்றினான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மையார் வந்து அவங்களை பேச விட்டதே கிடையாது. 110 விதியின் கீழே படி எல்லா பதிலும் அவங்க தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்களை பேச விட்டுருந்தா தானே அவங்களுக்கு அது தெரியும். செங்கோட்டையனுக்கு அது தெரியாது. ஏன்னா அந்த அம்மா 110 விதியின் கீழே அனைத்து திட்டங்களையும் அனைத்து பதிலும் அவங்க தான் சொல்லுவாங்க. இவங்க சொன்னது கிடையாது. உண்மை அதுதான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற அடுத்த நிமிஷமே கவர்னர் மாளிகையிலிருந்து பதவியேற்று முடிஞ்ச உடனே முதல் கையெழுத்து என்ன பண்ணமா, கொரோனா காலத்துல 4000 ரூபாய் நிவாரண நிதி. உங்களால சொல்ல வாங்கல, நேரம் சொல்ல சொல்லி பார்க்கலாம். சரிசமா எல்லாரும் கொடுத்தாங்க 4000 ரூபாய். மக்கள் வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க. உடனடியாக மகளிருக்கு இலவச பேருந்து, பாலுக்கு 3 ரூபாய், பெட்ரோலுக்கு 2 ரூபாய், இதெல்லாம் குறைச்சது 5 கோப்புகளை அந்த நிமிஷமே கையெழுத்து போட்டார். இவர் என்ன கையெழுத்து போட்டாரு? இவர் என்ன சார் கையெழுத்து போட்டாரு? மக்கள் கவர்ச்சியை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. புரியுதுல? இளைஞர்கள் வந்து புரிதல் இல்ல. அதாவது என்னன்னா, டிஎம்கே செஞ்ச ஒரே ஒரு என்னன்னா, இளைஞர்கிட்ட அவர் செய்த நல்ல காரியங்களை எடுத்து கொண்டு போய் சேர்த்து, அதை எடுத்துக்கொண்டு உங்களை மாதிரி இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் திமுக என்ன செஞ்சிச்சு, கல்வியில என்ன உயர்ந்து, சரியா? தமிழ்நாட்டுல எத்தனை பாலங்கள் கட்டப்பட்ட, எத்தனை கல்லூரிகள் கட்டப்பட்ட, எத்தனை டைட்டில் பார்க் வச்சாங்க. டைட்டில் பார்க்ன்ற ஒரு நிறுவனம் எனக்கு என்னன்னா ஒரு அர்த்தம்னா, தமிழ்நாட்டுல முத டைட்டில் பார்க்னு வந்ததே திமுக காலத்துல தான். கோயம்பேடு மேம்பாலம் திமுக காலத்துல, பாடி பிரிச்சு திமுக காலத்துல கட்டப்பட்டது. மதுரவாயில் பைபாஸ் பாலம் திமுக காலத்தை கட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி தான். ஆனா அதை வாங்கி கட்டணும் இல்ல. நீ சம்பாதிக்கிற உங்ககிட்ட 10 ரூபா வாங்கினா டீயே குடிக்க முடியும், இல்ல வாங்க முடியாது. செஞ்சது யார்? ஆனா அந்த மக்கள் அதை யோசி, ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. அடிப்படை தொண்டனை திமுக இழுத்து உள்ள பிடிச்சி, டே நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோம், நீ அவங்ககிட்ட போய் சொல்றா. அது அதாவது இருக்கிறதுலே வந்து குளத்தூர் இருக்கிற மருத்துவமனை தான் சூப்பர் மருத்துவமனை. நான் சொல்லலங்க, என் வண்டியில கஸ்டமர் சொன்னாங்க. என்னன்னு கேட்டா 24 ஹவர்ஸ் சீப் டாக்டர் அங்க இருக்கிறாங்க. ஏமா ஜிஹெச்ல போய் இல்ல சார், அங்க போனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க நான் ஒரு வாரத்துல உடம்பு நல்லா ஆயிடும், அவங்க அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா பாக்குறாங்க. அப்படிலாம் உருவாக்குறாரு இந்த தொகுதியை. அந்த தொகுதி மக்களே அவரை புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதெல்லாம் பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஒரு விஷயம், நம்ம நாடு வளர்ந்து போய் உலக நாட்டுல இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு பாராட்டி ஐநா சபை சர்டிபிகேட் கூப்பிட்டுருக்கான். சிறந்த மாநிலம் சிறந்த நாடு, நம்ம மாநிலம் சிறந்த மாநிலம் சொல்லிட்டு ஐநா சபை கூப்பிட்டு அவர் பேர் சிவசங்கரன் அழைத்து அவர்கிட்ட வந்து சர்டிபிகேட் கூப்பிட்டுருக்காங்க. எல்லா சோசியல் மீடியாலையும் பார்க்கலாம், இல்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. உண்மை அது, பொய்யில. நம்ம உலக நாடே கூப்பிட்டு நம்ம ஐநா சபை கூப்பிட்டு பாராட்டிருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய திறன்பாடு, உழைப்பு, நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி எல்லாமே முன்னிலை. நம்மள்ட்ட என்ன இல்ல எல்லா தொழிற்சாலையுமே திமுக காலத்துல வந்து திமுக ஒண்ணு கொண்டு வந்து சாதிக்கல. திமுக அரசியல் நடத்தினாங்க. எந்த தொழிற்சாலை, ஹோண்டாயா இருக்கட்டும், சிட்டி கம்பெனியா இருக்கட்டும், போடா இருக்கட்டும், எல்லா கம்பெனியுமே டிஎம்கே காலத்துல தான் மத்தியில இருந்து நம்ம வாங்கி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி. இப்போ ஒரு நிறுவனம் இங்க இருந்து போய் ஓசூர்ல பிளைட் தயார் பண்ற ஒரு நிறுவனம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு நாம 3 கிலோமீட்டர் ரோடு சாலை, அதாவது ரோடு பாதை 100 ஏக்கர் நம்ம ஃப்ரீயா தரோம். அந்த தொழிற்சாலை இங்க வந்துச்சுன்னா உங்களை மாதிரி இளைஞர் 15,000 பேர் நேரடியா வேலை செய்ய சொல்றேன். நேரடியா போய் 15,000 பேர் நம்ம தமிழன் வேலை செய்வோம். அதை விட்டுருங்க, வேலை செஞ்சிருப்பான். அந்த நிறுவனம் இங்க இருந்து இப்ப பாண்டிய இது ஆந்திரா. இப்ப அதே மாதிரி அதான் கேட்டிருக்காருல, டெல்லி போனார்ல, அப்ப வந்து அது திரும்ப தமிழ்நாட்டுக்கு போன பிறகு வருமா சார்? என்ன சார் நீங்க திரும்ப மனு கொடுத்துக்கிறதா? மனு கொடுத்துருக்கீங்கன்னா நாக்கு வலிக்கிறதுக்கா? வரும்போது பிடிச்சிருக்கா சார் லக்கு? போன பிறகு அதாவது என்னன்னா, பாம்பு ஒண்ணு சீரின்னு உள்ள போன பிறகு அதை பிடிக்கணும் வாழை போய் பிடிச்சா நிக்குமா? வாழை பிடிச்சா போய் திருப்பி பொத்ததான் செய்யும். ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்ப ராயல் என்ஃபீல்டு கம்பெனி போய் அவங்களே கிளம்பி போறேன்றா. உங்களுடைய நிர்வாகத்திறம் எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் ஆயிட்ட கால வாசலாம் தேவையில்ல சார். ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு, எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறான். உங்க கண்ட்ரோல் இருக்கும்போது எதுக்கு கால அவகாசம்? உங்களுக்கு எதுக்கு கால அவகாசம்? கால அவகாசமே தேவையில்லையே. இவர் தானே போலீஸ் ஆகும், போலீஸ் இவர் கையில தானே இருக்கு. இவர் தான் பாக்கணும். தொழில்துறை யாரு? ஒருத்தவங்க யாரோ ஒரு லேடி சொன்னாங்க, கீர்த்தனா பிரஸ் மீட்டிங் கொடுத்தா பயந்து ஓடுறாங்க. அன்னைக்கு பிரஸ் மீட்டிங் வச்சா எலக்ஷனுக்கு முன்னாடி பிரஸ் மீட் அப்படி தொண்டை கீச்சு கத்துனாங்க. இன்னைக்கு கத்த வேண்டியதானே? இன்னைக்கு கத்த வேண்டியதானே சார்?